Taste the Daily. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே விளையாட்டு வினையானதால் மாணவரின் முகம் கருகியது. மேல்காங்கிருப்பு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டாசு வெடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒரு சில பட்டாசுகள் வெடிக்காமல் கிடந்துள்ளது. இதை கண்ட 4ஆம் வகுப்பு மாணவர் அந்த பட்டாசுகளை எடுத்து வந்து பள்ளி திடலில் வைத்து அதில் இருந்த வெடிமருந்துகளை கொட்டி கொளுத்தியுள்ளார். இதில் வெடிமருந்துகள் திடீரென தீப்பற்றியதில் அவரது முகம் கருகியது. பலத்த தீக்காயமடைந்து கதறி துடித்த மாணவர் சிகிச்சை பெற்று வருகிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சுற்றுலா வாகனங்களிடம் பேரூராட்சி நிர்வாகம் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடலூரிலிருந்து உதகை செல்லும் சாலையில் உள்ள ஊசிமலை சுற்றுலா கண்காட்சி மைய பகுதியில் நிறுத்தப்படும் சுற்றுலா வாகனங்களுக்கு கடந்த சில நாட்களாக திடீரென நடுவட்டம் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சிறு சுற்றுலா வாகனங்களுக்கு 25 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் கார், பேருந்து போன்ற வாகனங்களுக்கு 50 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சாலையோரம் சிறிது நேரம் நிறுத்தினாலே வாகன கட்டணம் வசூலிப்பதால் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். திடீரென்று அந்த சாலையோரத்தில் நிறுத்தக்கூடிய வாகனங்களுக்கு வரி கட்டணம் வசூல் செய்கிறார்கள். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு வண்டிக்கு 50 ரூபான்றது வசூல் பண்ணுறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். தேசிய நெடுஞ்சாலையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நிறுத்துவதற்கு அல்லது அவர்களுடைய அன்றாடம் இருக்கக்கூடிய உபதைகள் சிறுநீர் கழிப்பதற்கோ, குழந்தைகள் சிறுநீர் கழிப்பதற்கோ அல்லது வாமிட் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்தாலும் இப்படி ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தக்கூடிய வண்டிக்கு அவர்களிடத்தில் கட்டணம் வசூலிப்பது என்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை ரயில் நிலையத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க சிசிடிவி கேமரா அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் குற்ற சம்பவங்களை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மைனாரிட்டி மத்திய பாஜக அரசின் ரயில் நிர்வாகமும் போதிய கண்காணிப்பை மேற்கொள்ளாததால் ரயில் நிலையங்கள் சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறியுள்ளது. இதனை தடுக்க உடுமலை ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமரா அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை பகுதியில் ரேஷன் கடையில் மக்களுக்கு அளிக்க வேண்டிய கரும்புகளை நியாய விலை கடை பணியாளர் சாலையோரம் வீசிச் சென்ற சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் கரும்புகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் லண்டன்பேட்டை பகுதியில் உள்ள அரசு நியாய விலை கடை பணியாளர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டிய கரும்புகளை குப்பையில் தூக்கி வீசிச் சென்றுள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் மக்கள் வரி பணத்தில் வாங்கப்பட்ட கரும்புகளை மக்களுக்கு அளிக்காமல் அரசு அதிகாரிகள் வீசி சென்றதால் மக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். இந்த நியாய விலைக்கடையில பாருங்க, எல்லாம் கணக்கிட்டாங்க. ஒரு 300 கரும்புங்க, 300 கரும்ப அத குடும்ப அட்டைதாரர்களுக்கு தராம நடு ரோட்ல வீசிட்டு போயிருக்காரு அந்த விற்பனையாளர், நியாய விலைக்கடை விற்பனையாளர். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு போடி குடும்பத்தையா, அப்ப சக்கரெல்லாம் எங்க போச்சு? சக்கரை இந்த பொங்கல் தோப்புல எங்க போச்சு? ஆக இது தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு அப்புறம் நடந்துட்டு